என் அன்பு செல்லமே, உனக்கு நல்ல செய்தி. உன்னை நீண்ட நாளாக தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கும். எல்லாம் சரியாகிவிடும். நல்லதே நடக்கப் போகிறது உனக்கு. விரைவில் உன் பிரச்சனைக்கு தீர்வு வரும். உன் வாழ்க்கையும் நிம்மதியாக மன அமைதியும் உனக்கு நான் அளிப்பேன். உன் வாழ்க்கையில் நீ கடினமான காலத்தை கடந்து வந்து விட்டாய். எனக்கு தெரியும். அச்சம் வேண்டாம் மகளே, தங்கமே. நான் உன்னை நீ பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனியும் நான் உன்னை பார்த்து கொள்வேன். என் கண்ணில் வைத்து உன்னை எந்த ஒரு தீங்கும் அண்டாமல் உன்னை நல்லது மட்டுமே உனக்கு அமையும்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். தெய்வம் என்ன செய்தது என்று நீ நினைக்கிறாய். தெய்வம் இதுவரைக்கும் எனக்கு ஒன்றுமே செய்ததில்லை, கெட்டது மட்டுமே செய்திருக்கிறது என்று நீ நினைப்பது எனக்கு புரியும். நீ நினைப்பது போல் தெய்வம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்காது. அவனவன் செய்து வரும் பாவம் கர்மாக்கள் அவனை வாட்டி வதைக்கிறதை தவிர அதிலிருந்து தெய்வம் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நினைக்கும். ஆனால் அதில் நீ செய்த தப்புக்கு நீ பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நிற்கிறது, அவ்வளவுதான். தங்கமே, உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்று உனக்கு தெரிந்தால் அந்த தெய்வத்திற்கு வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்மானமாக நம்ப. உன் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து நான் உன்னை வாழ வைப்பேன். உன் இதயம் அழுவதை பார்த்தேன். நீ தனியாக இல்லை, உன் இதயத்தில் நான் இருக்கிறேன். நல்லதே செய்வேன் உனக்கு. எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே. உன் அப்பா உன்னுடன் நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே உன் கூட தான் இருக்கிறேன். நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கூடவே. பயப்படாதே, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மலரும். உன் மனதில் இருக்கும் காரியங்கள் நிறைவேறும். நல்லதே நடக்கும். தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.